இந்த வீடியோவில் டுகுவோட ஃபர்ஸ்ட் சலூன் ஹேர் கட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு டாக்குமெண்ட் மாதிரி இந்த vlogல ஆட் பண்ணியிருக்கேன். அந்த அன்றைக்கி ப்ரௌனி கிரேவிங்காக இருந்தது. டுகுக்குமே ப்ரௌனி ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போயும் ஆர்டர் பண்ணுற அந்த ஹெல்பெக்ஸ்லேருந்தே ஆர்டர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அவனுக்கு ரொம்ப ஸ்வீட்ஸ் கொடுக்குறது கிடையாது. இருந்தாலும் சாப்பிடும்போது பார்க்குறானேன்ட்டு கொஞ்சமாக கொடுக்குறது அவ்வளோதான். அப்புறம் இந்த பேக் இது இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ண அன்றைக்கி ரொம்ப பேர் கேட்டிருந்தீங்க. இது வெறும் நீம் லீஃப் அதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர் மட்டும்தான். இது இந்த சம்மரில் வர அந்த ரேஷஸ் இந்த மாதிரி பேபிஸ்க்கு வர ஸ்கின் ப்ராப்ளம்க்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இது வீக்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி ட்வைஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இது வந்துட்டு ஹேர் கட் அந்த சலூன் ஹேர் கட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னல, இதெல்லாம் விலாகாக எடுக்கணுமான்னு சில பேருக்கு தோணும். எடுக்கலாம். இது வந்துட்டு கிட்ஸோட ஃப்யூச்சரில் ஏன் அவங்க ஒய்ஃப் கூட பார்க்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் ஒரு டாக்குமெண்ட் மாதிரி பண்ணால் அவனுக்குமே ஒரு 10 இயர்ஸ் கழித்து பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுமான்ட்டு அது ஒரு மெமரி தானே. ஸோ அதனால இது ஒரு டாக்குமெண்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஈவினிங் ஒரு 4:30 போல் கிளம்பினோம். இங்கே கிட்ஸுக்கு அதுவும் டாட்லருக்கு ஹேர் கட் பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் ஃபியூ ஷாப் தான் அவைலபிளாக இருக்குது கோவில்பட்டியில். ஸோ அந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது ஆல்ரெடி என்னோடய ஹஸ்பண்ட்க்கு ஹேர் கட் பண்ண அந்த ஷாப்லேயே கிட்ஸ்க்கு ஒரு 1+ இயர்லேருந்தே அவங்க ஹேர் கட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அங்கே தான் போக போகிறோம். எப்போவுமே அப்பா கூட தான் போவோம். இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால இன்றைக்கி பஸ்ஸில் போகிற மாதிரி இருந்தது. டுகும் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை பஸ்ஸில் போயிருக்கான். சரி இங்கே வந்துட்டு பஸ்லேயே கூப்பிட்டு போகலான்ட்டு. டுகுக்கு வந்துட்டு ஆட்டோ தான் ரொம்ப பிடிக்கும். அந்த 2 சைடும் அந்த ஏர் வர்றதுனால இந்த டைம் பஸ்லேயே போகலான்ட்டு பஸ் ஸ்டாப்பில் தான் நின்றுட்டுருக்கோம். திஸ் நோட்டீஸ் ஒட்டக்கூடாதுன்னு இருக்குது. அங்கே தான் கேப்பே இல்லாத அளவுக்கு நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க. ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு இனிமேல் நிறைய டைம் இருக்குது. ஸோ அதனால் போகிற வழியில் ஒரு இளநீமே குடிச்சிட்டு இப்போ ஷாப்புக்கு வந்தாச்சு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அந்த ஃபுல்லுமே ஏசியாக இருக்கிறதுனால அவனுக்கு கொஞ்சம் செட் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் ரொம்ப கலர் லைட்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ அதனால் ஸ்டார்டிங் கொஞ்சம் நல்லாவே கோஆப்ரேட் பண்ணால். மாலில் இருக்கிற மாதிரி இந்த காருக்குள்ளே வச்சு வெட்டுறது அந்த மாதிரிலாம் நம்ம எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ பெரியவங்க யாராவது நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு பேபியை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்குது. டுகுக்கு ஃப்ரண்ட்டில் விட பேக்கில் அதுக்கப்புறம் சென்டர் போர்ஷனில் தான் ரொம்ப ஹேர் இருந்தது. ஸோ எவ்வளோ நம்ம ட்ரிம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணியாச்சு. இங்கே வந்துட்டு கிட்ஸ்க்கு ட்ரிம்மர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். நம்ம நார்மலாக ஹேர் கட் பண்ணுறதுக்கு இந்த யூஸ் பண்ணுற மாதிரிலாம் கிட்ஸ்க்கு பண்ண முடியாதுங்கிறதுனால இதுதான் அந்த ஹேர் கட் பண்ணுறவங்களுக்குமே ரொம்ப ஈஸி. ஸோ நல்லாவே பொறுமையாக பண்ணாங்க. பேக்கில் அப்புறம் சைடில் ட்ரிம் பண்ணும்போது கூட நல்லாவே கோஆப்ரேட் பண்ணால். நான் லிட்டில் கிருஷ்ணா தான் ரொம்ப விரும்பி பார்ப்பான்ட்டு அதுதான் போட்டு காமிச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால் கோஆப்ரேட் பண்ணானா என்னன்னு தெரில. ஃப்ரண்ட்டில் பண்ணும்போது தான் அந்த முடி எல்லாமே அவங்க ஸ்கின்னில் பட்டுட்டு குத்துற மாதிரி ஃபீல் ஆகிருக்கும் போல். அப்போ தான் கொஞ்சம் அழ ஆரம்பித்தான். வித்தின் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளேயே ஹேர் கட் பண்ணி முடிச்சிட்டாங்க. சம்மர் ஹேர் கட்ங்கிறனால கொஞ்சம் அது ஈஸியாகவே ட்ரிம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அழுவான்னு தெரியும், பட் இந்த அளவுக்கு அழுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்குமே அவன் அவ்வளவா அழுகலை. ஸோ அது வரைக்கும் ஹாப்பி தான். அப்படியே போகிற வழியில் கொஞ்சம் பரோட்டா கிரேவிங்காக இருந்தது. ஹைதராபாத்தில் இந்த ஒரு விஷயந்தான் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். கிடைக்கவே கிடைக்காது அங்கே. ஒரே ஒரு ஷாப்பில் இருக்குது. அதுவுமே சப்பாத்தி மாதிரி இருக்கும். அந்த மைதாலேயே சப்பாத்தி மாதிரி இருக்கும். மைதா அன்ஹெல்த்தி தான், பட் எப்போவாச்சுங்கிறதுனால இங்கே வந்துட்டு ஃபஸ்ட் டைம். ஸோ அதுவுமே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த ஹேர் கட் எக்ஸ்பீரியன்ஸ் டுகுக்கு இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.